ஒருமைப்பாட்டையும் எல்லா உயிர்கள் மேல காட்டுற அன்பையும் தாங்கி நிற்கிறது. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒப்புமை பத்தி நம்ம பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். மாணிக்கவாசகர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல பாண்டிய நாட்டுல திருவாதூர்ல பிறந்த சமய குறவர்கள் 4 அவர் ஒருத்தர். சமய குறவர்கள் 4 பேர். அதுல வந்துட்டு மாணிக்கவாசகரும் ஒருத்தர். இந்த நாமெல்லாம் நியூஸ் சேனல் பார்ப்போம், அதுல வந்து லைவ் ஷோ போகும், நேரடி ஒளிபரப்பு லைவ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்ப சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இறைவனே நேரடியா வந்து லைவ் ஆட்கொண்டார். லைவ் 4 லைவ். அந்த லைவ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பர் பெருமானை ஆட்கொண்டது சூளை என்னும் நோயால் ஆட்கொண்டார். சரி, சம்பந்தரை ஆட்கொண்டது பாலை, ஞானப்பால் கொடுத்தது மூலமா சம்பந்த பெருமானை ஆட்கொண்டார். 2 லை ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுந்தரரை ஆட்கொண்டது பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல ஒரு ஓலையை கொடுத்து ஆட்கொண்டிருந்தார். அவர் அப்படி ஆட்கொண்டார். நம்ம மாணிக்கவாசகரை காலை கொண்டு ஆட்கொண்டார். இது நிறைய சொல்லுவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு நாட்டோட காரியமா போகும்போது திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில ஒரு மரத்துல படுத்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தன வேடத்துல இருந்த சிவபெருமான் வந்து அவர் மேல காலை போட்டு அவரை டிஸ்டர்ப் பண்றாரு. அப்ப அவர் என்ன ஏன் பாட்டி செய்றீங்கன்னு திரும்ப கேட்கும் போது அவர் அப்படியே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இப்படி காலை கொண்டு ஆட்கொண்டார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. சரி, இப்ப நம்ம மாணிக்கவாசகர் வந்து இறைவன் எப்படி ஆட்கொண்டார், இறைவன் வந்து மாணிக்கவாசகருக்காக எப்படியெல்லாம் அவரு வந்து அவருக்காக எப்படியெல்லாம் வந்து இந்த பூலோகத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அழகான ஒரு படலம், பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அப்படின்ற ஒரு படலம். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சிவபெருமானோட திருவிளையாடல இது ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா அவர் சொல்லவே வேண்டாம், நம்மளால திருவிளையாடல பிச்சு எடுத்துருவாரு. நம்ம ஒரு ஆள் கிடைச்சிட்டா பொழிச்சிக்கிட்டா போதும், வச்சு செஞ்சுருவாரு. நல்லா வச்சு செஞ்சு ஆனா மேல்நிலைக்கு ஏற்றி கூட்டு போயிட்டு ஒரு அழகு அம்பலத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு சிவபெருமான் வந்து. அது போலதான் மாணிக்கவாசகர் வந்து 9ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறாரு. அவர் பிறந்த கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா சிவ பக்தியில மூழ்கி இருக்காரு. சரியான அறிவு, ஞானம் எல்லாம் சிறந்து விளங்குறாரு. அவர் வளர எல்லாமே கூட்டிட்டே வருது. இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, இவர் நம்ம அரசவையில இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு. அவரோட அறிவு கூர்மையை பார்த்து, ஞானத்தை பார்த்து, பக்தியை பார்த்து, அவர் ஒழுக்கத்தை பார்த்து அவர் வந்து முதல் அமைச்சரா பக்கத்துல வச்சுக்கிறார். ஆனா மாணிக்கவாசகருக்கு என்னதான் முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்த்தாலும் அவர் வந்து சிவபெருமான் கிட்ட என்ன கேட்பாரா, என்னைக்குப்பா உன்னோட திருவடிகள் எனக்கு கிடைக்கும், பிறந்து இப்படி திரும்ப பிறந்துட்டே இருக்கேனே, நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு திரும்ப பிறக்க வைக்கிற, இந்த பிறவி பெருங்கடல் வந்து எனக்கு கடத்தி கூட்டு போக மாட்டியா அப்படின்னு தான் வேண்டுவாராம். அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சிவபெருமான் என்னைக்கு நம்ம வந்து ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்து பாடி உருகி அவர் மேல அன்பு செலுத்துவார். அப்படி இருப்பார். இது இப்படி இருக்கு. சரி, அவரு முதலமைச்சரா பயணம் செய்யறாரு. அப்ப நம்ம சிவபெருமான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மாணிக்கவாசகர் என்ன கேட்கிறாரு, பிறந்து நான் ஏன் இப்படி திரும்ப பிறந்துட்டே இருக்கேன், என் பிறப்பை வந்து அறுத்துட்டு எனக்கு வந்து பிறவா வரன் கூடன்னு கேட்கிறாரு. சரி, ஓகே, டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாரு. சரி கேட்கிறாரு, சரி கொடுத்துருவோம் அப்படின்னு
அவரோட பக்தியை வந்து உலகம் அறிய செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. இவர் போயிட்டே இருக்காரு. திருப்பெருந்துறை போறாரு. திருப்பெருந்துறை போகும்போது ஒரு குருத்த மரத்தடியில நம்ம சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, குரு வடிவா உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் போதனை கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து கேட்டுட்டே இருக்காரு இல்லையா, என்னைக்குப்பா என்ன வந்து